செயற்குழு உறுப்பினராக இருக்கேன். திருச்சி ஏபிபி சார்பாக இன்றைக்கி வந்து இந்த ப்ரெஸ் மீட் ஏற்பாடாகியிருக்கு. எதுக்கு இந்த ப்ரெஸ் மீட் ஏற்பாடாகியிருக்கு அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு வந்து உள்ளாகியிருக்காங்க. அவங்களுக்கு சரியான நீதி கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும், மாணவிக்காக போராடிய சில பேரை கைது பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும், தமிழ்நாட்டு முழுக்க பல அரசியல் கட்சிகள் சார்பாகவும் பல மாணவர்கள் அமைப்பு சார்பாகவும் போராட்டங்கள் வந்து நடத்திட்டு தான் இருக்காங்க. ஏபிபி சார்பாகவும் பல போராட்டங்கள் வந்து அந்த மாணவிக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நடத்தியிருக்காங்க. நம்ம கூட இருக்கிறவங்க வந்து சந்தோஷ்குமார் ஸ்டேட் ஜாயின்ட் செக்ரட்டரி, செந்தில்குமார் இருக்காங்க திருச்சி விபாக் ஆர்கனைசிங் செக்ரட்டரி. இந்த ப்ரெஸ் மீட்டுக்கான இன்னும் விரிவான செய்தியை வந்து ஸ்டேட் ஜாயின்ட் செக்ரட்டரி சந்தோஷ்குமார் அவர்கள் வந்து விரிவாக சொல்லுவாங்க. அகில பாரத வித்யார்த்தி பரிஷத்தினுடைய திருச்சிராப்பள்ளியினுடைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதனை குறித்து அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நேற்றைய தினம் சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2 நாட்களுக்கு முன்பு ஒரு மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் ஏற்படுத்தப்பட்டது. அந்த நபர் யார் அப்படின்னா, அந்த கல்லூரியில் அந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவர் கிடையாது, வெளியிலிருந்து உள்ள வந்திருக்கக்கூடிய ஒரு நபர். இன்னும் குறிப்பாக அந்த நபர் யார் அப்படின்னு சொல்லணும்னா, திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞரணியுடைய அந்த பகுதியினுடைய அமைப்பாளராக, துணை அமைப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காங்க. அதாவது இதை கண்டித்து நாடு முழுக்க அகில பாரத வித்யார்த்தி பரிஷத் 2 நாட்களாக தமிழகம் முழுக்க எங்களோட கண்டனத்தை தெரிவிக்கிற விதமாக போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். திமுக அரசினுடைய ஆட்சி வந்ததிலிருந்தே தமிழகத்தில் மாணவர்களுக்கு பாதுகாப்புன்றது இல்லை, குறிப்பாக மாணவிகளுக்கு அறவே கிடையாது. அது நம்ம சொல்லணும் அப்படின்னா பல விஷயங்களை பட்டியலிட்டுட்டே போகலாம். அந்த மாணவியினுடைய விவரத்தை திமுக அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் வெளியிட்டிருக்காங்க. இது வந்து ஒரு மானக்கேடான விஷயம் இல்லையாங்க. அந்த மாணவி எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க. அந்த மாணவி யாரு, அந்த பெண்ணோட பேர் என்ன, அவங்க அப்பா யாரு, எல்லா டீட்டெயில்ஸையும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் வெளியிட்டிருக்காங்க. எப்படி இதை செய்யலாம்? இது ஒரு சட்டவிரோதமான செயல் இல்லையா? அந்த பொண்ணை மொத்தம் 2 பேர் வந்து பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துருக்காங்க. ஒரு நபரை தான் கைது பண்ணியிருக்காங்க, இன்னொரு நபரை கைது பண்ணல. முதல்ல யாரோட டீட்டெயில்ஸுங்க கொடுக்கணும், குற்றவாளி யாரோ அவனோட டீட்டெயில்ஸை கொடுக்கணும். மாறா எந்த பொண்ணு வந்து குற்றத்துக்காக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸை வந்து அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை வெளியிட்டிருக்காங்க. இவங்க யாரு, இவங்க இப்படி. அந்த எஃப்ஐஆர் காப்பியில் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அது இல்லாமல் குற்றவாளி சொன்ன வாக்குமூலத்தை போய் அவன் போட்டிருக்கான். என்னன்னு போட்டிருக்கான் அப்படின்னா, அங்கே வந்து அந்த மாணவி வந்து அந்த மாணவரோட தவறான தொடர்பில் இருந்தாங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்து பலவிதமான தவறான செயல் நடந்தாங்க, அதை இவன் போய் கண்டிச்சு இவன் போய் வீடியோ எடுத்தான் அப்படின்னு இவனை தியாகியாக்கி பேசுறாங்க. இது உங்களுக்கு புரியலையா? அவன் வந்து திமுக அரசு குற்றவாளியை காப்பாற்ற நினைக்குது அப்படின்னு அப்பட்டமாக அது தெரிய வருது இல்லையா? அந்த நபரை வந்து எல்லாருக்கும் தெரியும், சோசியல் மீடியா முழுக்க அவன் யார் அப்படின்றது வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இது யார்? உதயநிதி ஸ்டாலின் பக்கத்தில் அந்த குற்றவாளி ஞானசேகரன் அப்படின்றவன் அவன் இருக்கான் பக்கத்தில். இவர் யார்? நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர், அவரோட அந்த குற்றவாளி போட்டோ எடுத்திருக்கான். அப்படி திமுகவினுடைய, அதுவும் தமிழ்நாட்டுடைய மினிஸ்ட்ரியோட சேர்ந்து க்ளோஸா இருக்கக்கூடிய ஒருத்தன் போட்டோ எடுத்திருக்கக்கூடியவன் குற்றவாளியா இருக்கானா? உங்களுக்கு வெட்கக்கேடான ஒரு விஷயம். உங்க பொறுப்பாளர்னு அப்பட்டமா இருக்கு தெரியுது. இதை வந்து நீ காப்பாற்ற நினைக்கணும்ன்றனா யாரை முட்டாளாக்க பாக்குறீங்க? இதை கண்டிச்சு ஏபிபி மாணவர்கள் நாடு முழுக்க போராட்டம் நடத்துனதுக்காக நேற்றைய தினம் சென்னையில் இருக்கக்கூடிய ஏபிவிபியினுடைய அலுவலகத்தில் ஏபிவிபியினுடைய வட தமிழகத்துடைய மாநில செயலாளர் உட்பட ஏபிபி மாணவர்களை 20 போலீசார்கள் என்ன பண்றாங்க, 3 மணிக்கு போய் கைது செய்யறாங்க. நீ உடனே கைது செய்ய வேண்டியதானே? அப்படி பண்றதா இருந்தா 3 மணிக்கு என்ன, நாங்கன்னா தேச துரோகிகளா? நாட்டுக்காக நாங்க வந்து என்ன நாட்டுக்கு துரோகம் நினைச்சவங்களா? இல்ல பாகிஸ்தான்காரனா? நாங்க இல்ல அந்நில நாட்டுக்காரனா? அந்த அளவுக்கு எங்களுக்கு ஏன் அந்த அளவுக்கு நீங்க வந்து எங்களுக்கு தரைகுறவா நடத்துறீங்க? ஒரு நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் ஏபிவிபி, கிட்டத்தட்ட 55 லட்சம் மாணவர்கள் உறுப்பினராக வச்சிருக்கோம்.
அப்படிப்பட்ட ஒரு பெரிய மிகப்பெரிய மாணவராக பெறக்கூடிய ஒரு மாநில பொறுப்பாளரை நீ 3 மணிக்கு வந்து கைது செய்யறனா உன்னுடைய நோக்கம் என்ன? நீ நல்லவன்னு எல்லாத்தையும் மக்கள்கிட்ட நிரூபிக்கணும்னு பாக்குறியா, இல்ல வந்து உன்னுடைய ஆளை காப்பாற்றணும்னு பாக்குறியா? உங்க எல்லாருக்கும் சகோதரி லாவண்யாவோட இஷ்யூ தெரியும். அதுலயும் யார் அந்த மாணவியுடைய தற்கொலைக்கு காரணமானவங்க தெரியும். அதே திமுக ஆட்கள் தான். அந்த குற்றவாளியும் போய் திருச்சியில் இருக்கக்கூடிய எம்பி இனுகே உதயராஜ் போய் சால்வை போட்டு வரவேற்கிறார். சகோதரி லாவண்யாக்கு அடுத்து பல விஷயங்கள் திமுக குற்றவாளிகள் செய்யறாங்க. ஜாபர் சாதிக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும். திமுகவுடைய நிர்வாகி போதைப் பொருள் என்ன பண்ணாரு? கடத்தி விற்பனை செய்தாரு. அவரும் இப்ப நல்லா ஜாலியா சுத்திட்டு இருக்காரு. எப்படி ஒவ்வொரு திமுகவுடைய நிர்வாகிகளும் தப்பு செய்வாங்க. அதை எடுத்து நாங்க கேள்வி கேட்டோம்னா, ஏபிவிபி மாணவர்கள் கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க கைது செய்து உள்ள வந்து இப்ப அரெஸ்ட் ஆகி மாணவர்கள் போயிட்டு இருக்காங்க கோர்ட்டுக்கு. இவர் யார்? சட்டமேதை அம்பேத்கர். நீங்க எல்லாருக்கும் இப்ப என்ன சொல்றீங்க? அம்பேத்கர் எங்களுடைய ரோல் மாடல், நாங்க அம்பேத்கர் தான் ஃபாலோ பண்ணுவோம், அம்பேத்கர் தான் எங்களுடைய தேசிய தலைவர் அப்படின்னு மார்தட்டி சொல்றீங்க. நான் ஒத்துக்கிறோம், அம்பேத்கர் நல்ல தலைவர், மிகப்பெரிய தலைவர், நாங்களும் அவர்களை ஏற்றுக்கக்கூடிய ஒரு ஆட்கள் தான். ஆனா நீங்க அம்பேத்கருடைய வரிகளை, அம்பேத்கருடைய கொள்கையை பின்பற்றுறீங்களா? அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு? அரசியல் சட்டத்துல தவறு செஞ்சா யாரு வேணாலும் எதிர்த்து குரல் கொடுக்கலான்னு இருக்காரு. நாங்க அதை எதிர்த்து குரல் கொடுத்திருக்கோம். நீங்க ஏன் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறீங்க? ஏன்னா திமுக அரசுக்கு எங்கள் மீது பயம், மக்கள் மீது பயம், குறிப்பா அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் தேசிய மாணவர் அமைப்பு மீது பயம். எங்க விட்டுட்டா இன்னும் நம்மளை அம்பலப்படுத்தி தமிழக மக்கள் மீது நம்மளோட பேரை கெடுத்துருவானோ, தமிழக மக்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை ஒழிச்சிருவானோ அப்படின்ற பயம் திமுக அரசுக்கு இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லாம ஒரு பல்கலைக்கழகத்துல யார் சிண்டிகேட் மெம்பரா இருக்கலாம்? அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், மூத்த ஆசிரியர்கள் சிண்டிகேட் மெம்பரா இருக்கலாம். நீ யார சிண்டிகேட் மெம்பரா போட்டிருக்க? ஒரு அரசியல்வாதிய, ஒரு எம்எல்ஏவை நீ சிண்டிகேட் மெம்பரா. இதுக்கு முன்னாடி உதயநிதி சிண்டிகேட் மெம்பரா இருந்தார், அமைச்சராக ராஜினாமா பண்ணிட்டார். இப்ப இன்னொரு எம்எல்ஏவை சிண்டிகேட் மெம்பரா அதே பல்கலைக்கழகத்துக்கு போட்டிருக்க. கல்வி வளாகங்கள்ல கூட உங்களுக்கு அரசியல் நடத்தணும்னா, அப்ப மாணவர்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க அரசியல் பிழைக்கணும்னா ஏன் இப்படி ஒரு கேவலமான ஒரு ஆட்சி? தமிழகத்துக்கு சாபக்கேடுனா சாபக்கேடு, சொல்ல முடியாத அளவுக்கு சாபக்கேடோடைய உச்ச நிலை தமிழகம் தொட்டுவிட்டது. ஆகவே தமிழ்நாட்டுடைய உயர்கல்வி அமைச்சர் என்னங்க பண்ணணும்? பாதிக்கப்பட்ட மாணவி இருக்கா, அந்த மாணவிக்கு குரல் கொடுக்கணும் இல்லையா? அவர் என்ன ஒரு ட்விட்டர் பேஜ்ல சொல்லியிருக்காரு, தனிப்பட்ட ஒரு மாணவியின் பிரச்சனையை ஏன் அரசியல் பிரச்சனையாக்குறீங்க அப்படின்னு அவர் சொல்றார். ஏங்க யாராவது ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் இப்படி இருக்கு, இவ்வளவு லட்சணத்தை பார்த்துக்கோங்க. இப்படியாங்க ஒரு உயர்கல்வி அமைச்சர் பேசுவார், அந்த மாணவிக்கு நாங்க இருக்கோம், நாங்க பார்த்துக்கிறோம், நாங்க செய்யறோம் என்னவோ அப்படின்னு சொன்னா அது நம்பிக்கை. நீ இப்பயும் கூட உன்னோட புத்தியை காமிக்கிறன்னா, நீங்க எல்லாம் அமைச்சர் பகுதியில இருந்து என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு இருக்கிறதுக்கு? உடனடியா அவரெல்லாம் ராஜினாமா செஞ்சுட்டு நல்ல அமைச்சரை கொண்டு வந்து பதவியில வைங்க. தமிழகத்துக்கு நல்லாட்சி எப்போதான் வரும்னு நாங்களாம் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னும் இருந்துட்டு இருக்கு. தமிழகம் முழுக்க அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் இதை கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, அந்த மாணவிக்கு உடனடியாக அந்த மாணவிக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு தக்க பதிலடி கொடுத்து அவனுக்கு சரியான பாடம் புகட்டணும் அந்த குற்றவாளிக்கு. இன்னொரு குற்றவாளி இன்னும் யாருனே கவர்மெண்டால கண்டுபிடிக்க முடியல. எவ்வளோ பெரிய எங்க யாரு மூஞ்சில கறியை பூசுறாங்க, யார கோமாளியாக்க பாக்குறாங்க. அவன் கூட ஒரு அக்யூஸ் இருக்கான், அவன் விசாரிச்சா இன்னொரு அக்யூஸ் யாருன்னு தெரியாதாங்க. அப்ப யாரை காப்பாற்ற பார்க்கிறார்கள்? அந்த இன்னொரு நபர் வந்து எங்களுடைய கணக்கின்படி திமுகவில் ஒரு மிகப்பெரிய பிரபல நபர், அதனால அவரை அரசு காப்பாற்ற பார்க்குது. உண்மையா இல்லையா? அப்ப இன்னொருத்த யாருன்னு இன்னொரு கவர்மெண்ட் சொல்லியிருக்கணுமா இல்லையா? இதெல்லாம் நாங்க கேள்வி கேட்டுட்டா எங்களை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? போலீஸ் வச்சு அரெஸ்ட் பண்றது, எங்களை வந்து பயம் காட்டுறது, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நாங்க பயப்பட மாட்டோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கருத்து சுதந்திரமே கிடையாதுங்க, ஜனநாயக நாடு. நாங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். அப்ப எங்களோட நிறை குறைன்னு நாங்க தானே சொல்லணும். அப்படி கூட எங்களை சொல்ல விடாத அளவுக்கு சர்வாதிகாரியா இருக்காரு ஸ்டாலின். தமிழ்நாட்டை ஸ்டாலின் தன்னோட என்ன நினைச்சிட்டு இருக்காரு தெரியுமா? அவருடைய அப்பா அவரோட அம்மால அந்த நாட்டை அவருக்கு தான பத்திரமா எழுதி கொடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் தான பத்திரமா அவருக்கு எழுதி கொடுத்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதனாலதான் எங்க எல்லாரையும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு, நாங்க போராடினா அரெஸ்ட் பண்றார், நாங்க சவுண்டு விட்டா அரெஸ்ட் பண்றார். முதல்வர் வந்து நடுநிலையா இருக்கணுங்க, ஒருதலை பட்சமா இருக்காரு முதல்வர். இப்படி இருந்தா எப்படி தமிழ்நாடு விளங்குவோம்? அதுதான் நாங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம், எல்லாரும் குரல் கொடுத்துட்டு இருக்கோம்.
நியாயம் தர்மம்லாம் தமிழகத்தில் செத்து போச்சு. அதாவது தமிழ்நாட்டில் என்னைக்கு நல்லாட்சி வருதோ அன்னைக்கு தான் மாணவர்களுக்கு பாதுகாப்பு வரும். அதாவது ஏபிவிபி தமிழக அரசிட்ட மிகப்பெரிய நிறைய அளவில் விஷயங்களை சொல்றோம். என்ன அப்படின்னா, மாணவிகளுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். மகளிர் ஆணையங்கள் எங்க போச்சுன்னே தெரியல. மகளிர்களுக்கு கொடுக்கக்கூடிய மகளிர் ஆணையம் எங்க போச்சுன்னே தெரியல. அவங்களாம் எங்க இருக்கீங்களோ கொஞ்சம் வாங்க. இன்னும் குறிப்பா தமிழக அரசும் காவல்துறையும் தயவு செஞ்சு மக்களுக்காக வேலை செய்யுங்க. நாங்க தான் வரி பணம் கொடுக்குறோம். எங்க பணத்துல தான் சம்பளம் வாங்குறீங்க. நீங்க என்ன டிஎம்கே சம்பளம் வாங்குறீங்களா? ஸ்டாலின் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் பணம் போட்டு தரான்னு தெரியல. ஏன் நீங்க ஸ்டாலினோட அரசுக்கு வேலை பார்க்குறீங்க, ஸ்டாலின் குடும்பத்துக்கும் திமுகவுக்கும் வேலை பார்க்குறீங்கன்னு தெரியல. ஆகவே மக்களுக்கு உழைங்க. எல்லாரும் வாயை கட்டி கை கட்டி வாய் பொத்திட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. கவர்மெண்ட் சர்வன்ஸ்லாம் எது நியாயம் தருமான்னு யோசிக்காம பண்றாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. இன்னும் ஒரு காவல்துறை அதிகாரி கூடங்க, டிஜிபில இருந்து ஒரு பெரிய காவல்துறை அதிகாரி கூட அந்த குற்றவாளியை பத்தி தகவல் இன்னும் சொல்லவே இல்லை. அது எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றமா இருக்கு. ஆகவே தமிழகம் முழுக்க மாணவருடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். மாணவிகளுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். எல்லா பல்கலைக்கழகங்களும் துணை வேந்தர் நியமனம் உடனடியாக செய்ய வேண்டும். இன்னும் குறிப்பாக பல்கலைக்கழகங்கள்ல அரசோட தலையீடு இருக்கவே கூடாது. கல்வியில போய் நீ அரசியல் செஞ்சு என்ன பண்ண போற? அதனால அரசோட தலையீடு இருக்கக்கூடாது. இன்னும் மாணவர்களுக்கு இது மாதிரி நடந்துகிட்டே இருந்தா ஆட்சி உடனடியாக கலைக்க வேண்டும்ன்றத நாங்க முன்னிலை வச்சு அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் இந்திய நாடு முழுக்க போராட்டம் செய்வோம் என்பதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. உடனடியாக எல்லா கல்வி நிறுவனங்கள்லையும் மாணவர்களுக்காக பாதுகாப்பு குழு அமைக்க வேண்டும். ஆகவே திமுக அரசு இன்னொரு குற்றவாளி யாருன்றதை காமிச்சு தப்பு செஞ்சவன் எங்கால் தான் ஒத்துக்கோங்க, அதுதான் நல்லது. ஆகவே ஏபிவிபி இந்த மாதிரி பலவிதமான எச்சரிக்கையை விடுக்குதுன்றத நாங்க இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமா தெரிவிச்சுக்கிறோம். யாருக்காவது கேள்வி இருக்கா? அடுத்த கட்ட போராட்டம் தொடர்ச்சியா போராட்டம் நடந்துட்டு தான் இருக்கு. அடுத்த கட்ட போராட்டமா நம்மளுடைய நபர் நம்முடைய மாநில வட தமிழகத்துடைய மாநில செயலாளர் இப்போ கோர்ட் போயிட்டு இருக்காரு. அடுத்த கட்டமா என்ன எங்களுக்கு அப்டேட் வருதோ அதை வச்சு இன்னும் எல்லா இடங்களையும் போராட்டம் நடக்கும். எல்லா மாநிலங்கள்லையும் எல்லா நகர்களிலையும் தெரு தெருவா நான் போராட்டம் பண்றதுக்கு தயாரா இருக்கும். கண்டிப்பா நடக்கும்.